எல்லாருக்கும் வணக்கம். விஜய் வந்து இந்த அரசியல் விட்டே போயிடுவாரு, அவரெல்லாம் நிற்க மாட்டாரு, தாக்கு பிடிக்க மாட்டாரு, அவ்வளோதான் ஒரு வாஷ் அவுட்டு அப்படி இப்படிங்க ஏதோ இந்த டெபுட்டுன்னு சொல்லிட்டு உக்காந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு கும்பல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவர் சாப்டர் க்ளோஸு, அவருக்கு அரசியல்லாம் செட் ஆகாதுப்பா, அவர் சும்மா வராரு, இவருனால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்கிற இன்னொரு குரூப்பு. ஸோ உங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியல. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணுக்காக எம்எல்ஏ சீட்டு வேணும்னு அப்படி முட்டு கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் அவங்க பையனுக்கு சீட்டு வேணும்னு சொல்லி இன்னொருத்தர் முட்டு கொடுக்குறாரு. ஸோ ஒரே துறையில் இருந்துட்டு ஒருத்தன் எதுக்குறதுன்றது எவ்வளோ பெரிய சில்லியான வேலை இல்லை. அது உங்களுக்கு இப்போ தெரியல, அது பின்னாடி அதோட சீரியஸ் புரியும் நினைக்கிறேன். அப்படின்னா 1 month இல்லை விஜய் மேலே. அது எதுக்குன்னா இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, சீட்டு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நான் பேசுவேன்ற மாதிரி தான் இப்போ பேசுகிறாங்க. அது யாருன்றது உங்களுக்கும் தெரியும். அப்படி முட்டை கொடுத்து ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்கள் விஜய் அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா மக்கள் இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் விஜய்க்கு இருக்கு. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா நெரேட்டிவ் செட் பண்ணுங்க, இந்த போஸ்ட் அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா உண்மை என்னன்றது மக்கள் தெரியும். மக்கள் முட்டாள் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், மக்கள் முட்டாள் கிடையாது. அவங்க தெளிவா இருக்காங்க, ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு நடந்தது மீடியாவில் ட்ரோல் பண்ணி அவரை வந்து முடக்கி வீட்லயே உட்கார வச்சிட்டாங்க. அதே டெக்னிக்கை இதுல செட் பண்ணான்னு பார்த்தா அது ஒன்றும் நடக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நீங்க அதே நெரேட்டிவ் இதுல செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ புதுசா என்ன ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? சும்மா இந்த போஸ்ட் அடிக்கிறது, இன்னும் திருப்பி வரல, அதுக்குள்ளேயே ஒரு கொலைகாரன்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடிக்கிறீங்க. அதுல எந்த விதத்துல சட்டத்துல நான் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது மற்றவங்க பண்ணா மட்டும் அது வந்து தேவையில்லாம பேச அவதூறு பரப்பைன்னு சொல்லி கைது பண்றீங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு அது செட் ஆகணும்னுச்சுன்னா அது ரொம்ப தப்பு, சரிங்களா? அதனால வந்து அது யாருக்கும் செட் ஆகாது, முக்கியமா விஜயநாக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா விஜயநாக்கு 26ல் கண்டிப்பா அவர் அந்த சீட்டு உட்காருவாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சில பேர் இருக்காங்க, அவர் வரமாட்டாரு, அவள்தான் குழந்தைப்போம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. யாருமே ஓடி போல, ஏன் போகல, என்னது போகணும், அது கூடி சீக்கிரம் வரும். வீடியோ எப்போ போட்டிருந்தாங்க, பேசுறதுதாங்க முக்கியம். அவர் வந்து 2 வாரம் கழிச்சு போடலையே, அந்த ரிலாக்ஸ்க்காக தான் 3 நாளுக்கு அப்புறமா போட்டாரு, சரிங்களா? அதனால வந்து நீங்க அதை பத்தி பேசி ஒரு யூஸும் கிடையாது, புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மக்களுக்கு தெரியும், மக்கள் முடிப்பாங்க. சும்மா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, கரெக்ட் டைமுக்கு வர்றது மட்டும் இந்த மக்கள் நம்பிட மாட்டாங்க. உண்மை என்னன்றது வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் பின்னாடி நாங்களும் இருக்கோம், மக்கள் இருக்காங்க. வர 26ல் அவருக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கும். இன்னும் அவர் போடுற ஆட்டம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இதுதான் அரசியல், இப்படிதான் இருக்கும்போது நம்ம சாஃப்டாலாம் டீல் பண்ண முடியாது. இதை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. வருவார், கூடி சீக்கிரம் வந்துருவார். ஒரு 2 வாரத்தில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். வந்தாருன்னா அதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசுறதுன்னு நீங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மீடியாவில் ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மீடியா. அப்போ உங்க தனித்தன்மை என்னன்னு காட்டுதுன்னா 0. இன்னைக்கு ஒரு பேசி உங்களை நம்பலாம் யாரும் ஓட்டு போட முடியாது இல்லையா? பேச்சுனா ஒரே மாதிரி பேசணும். ஒருத்த மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுறதும், ஒருத்தன் மேல இறக்கிட்டு டவுன் பண்ணி பேசுறதெல்லாம் இங்க வேஸ்ட். அதனால மக்களுக்கு தெரியும், மக்கள் முட்டாள்னு நினைக்காதீங்க. விஜயன்னா 26ல் கண்டிப்பா உட்காருவாருன்னு மக்கள் நம்புறாங்க, நாங்க நம்புறோம். அதுதான் உண்மை. நீங்க என்ன பர்சன்டேஜ் வேணா வச்சுங்க, 100 வச்சுங்க, 200 வச்சுங்க, என்ன வேணா வச்சுங்க. 26 சட்டமன்ற தேர்தலில் விஜயண்ணா நிற்பாரு. அவர் கூட வர எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சப்போர்ட் இருக்கு. அதுக்கான ரியாக்டிவ் டிசம்பர் அது ஜனவரியில தெரிய போகுது. அன்னைக்கு எல்லாமே ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் மாறிட்டே இருக்க போகுது. அன்னைக்கு ஒரு தடுமாற்றம் வரும் திமுகக்கு. அன்னைக்கு நெரேட்டிவ் செட் பண்ண எல்லாமே பாருங்க, ஓகேங்களா? அதனால 26ல் கண்டிப்பா விஜய் சிஎம் ஆகுறாரு, அவர் உட்காடுறோம். நீங்க இந்த நெரேட்டிவ் செட் பண்ணது அவர் தான் காரணம், எல்லாமே சொன்னது எல்லாமே அன்னைக்கு உடைய போகுது. மக்கள் யாரும் நம்பல, மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன வேணா நினைச்சு பண்ணுங்க, மக்கள் இருக்காங்க, மக்கள் பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? அதனால விஜய் விழுந்துட்டாருன்னு நினைக்காதீங்க, அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, எழுந்து வருவாரு.
இப்போதான் மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஒரு ஊருக்கு கரூர் ஊருக்கு அவங்க வீட்டுக்கு துக்க விசாரத்துக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். போகணும்னு சொன்னவங்களாம் இப்போ போகிறாங்க. அவங்க வாய் அடிச்சதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் விஜயனும் போகிறாரு. அதுக்கான ஸ்டெப்பும் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அண்ணனும் பார்ப்போம். வரப்போகிற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்குன்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.